அழிக்கப்படுகிறான். அதை கண்ணால பாக்குறாங்க. யாரு? மூசா நபியுடைய சமுதாயம் வந்து அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சர்வ சக்தன், அவன் நினையாப்புறத்துல உதவி செய்வான், எதிரிகளை வந்து அதிசயம் நிகழ்த்தி கூட அழித்து காட்டுவான் என்று கண்ணால பார்த்தாங்க. ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுவதையும் இவர்கள் கடல் கடந்து காப்பாற்றப்பட்ட அந்த அதிசயத்தையும் அனுபவித்து விட்டு கடலை கடந்து வெளியே போறாங்களா. இப்பதான் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஏகத்துவம் நல்லா உறுதியா இருக்கணும்ல, உறுதியாவல. அதை கடந்து போன உடனே பல தெய்வங்களை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வணங்கிட்டு இருக்குது. அதான் இப்பதான் அல்லாஹ் இப்படிப்பட்டவனு காட்டிவிட்டான். கடலை இப்படி ரெண்டா புழக்க வச்சு பிறவனை அழிச்சிட்டு இவங்களை வந்து காப்பாற்றி விட்டான். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாமே அல்லாஹ் தான் உறுதியா இருக்கணும்ல. அப்படி ஆகாம இந்த கடல் கடந்து போன உடனே ஒரு சமுதாயம் வந்து பல தெய்வங்களை வணங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு மூசா நபிட்ட கேட்கிறாங்க, இஜஅல்லனா ஆலிஹத்தன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு மட்டும் நிறைய கடவுள் இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கடவுளை உண்டாக்குங்க. எப்படி கேட்கறாங்க பாருங்க, எப்ப கேட்கறான்னு பாருங்க. ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை பார்க்காம கேட்ட பரவாயில்லை. அல்லாண்டு ஒருத்தன் எப்படிப்பட்டவன்றது அதிசய நிகழ்த்தி ஒரு கடலை எப்படி பிளந்து நிக்க வச்சு ஒரு கூட்டத்தை அழிச்சு ஒரு கூட்டத்தை காப்பாத்தி நான் மட்டும்தான் இருக்கிறேன் அல்லாஹ் நிலைநாட்டி காட்டி இருக்கிறான். அதனுடைய ரிசல்ட்டை வந்து கண்கூட பார்த்து இருக்கிறார்கள். பார்த்துட்டு என்ன கேட்கிறான்? அவங்களுக்கு மட்டும் நிறைய இருக்குதா இல்ல எங்களுக்கு நிறைய உண்டாக்குன்னு கேட்கிறான். இஜஅல்லனா குர்ஆன்ல இருக்கிறது, இஜஅல்லனா ஆலிஹத்தன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு நிறைய தெய்வங்கள் இருப்பது போல எங்களுக்கும் நிறைய தெய்வங்களை உண்டாக்கித்தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இத ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்று சொன்னால், மூசா நபியிடத்திலே அவர்கள் கேட்டார்களே அந்த மாதிரி அவங்களுக்கு புனித மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் புனித மரம் தான் கேட்கிறீங்களே, இது அப்படியே அவர்களை காப்பியடித்த மாதிரில இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சுட்டிக்காட்டி நம்மளை கண்டிக்கிறார்கள். அப்ப இதுல நம்ம என்ன வழங்கிக் கொள்கிறோம்? இந்த ஏகத்துவ கொள்கை என்பது உயிர் மூச்சான விஷயங்கள். நம்ம சமூக பணிகள்லாம் செய்ய வேண்டும், ஆனா ஏகத்துவத்தை விட்டுட்டு தான் செய்யணும். சமூக பணி செய்வதற்காக வேண்டி ஏகத்துவத்தில் நாங்க இல்லேன்னு நடித்து கொள்ளணும், மக்களை ஏமாத்தி கொள்ளணும் என்கிற நிலைக்கு நம்ம வரவே கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? நான் இப்படித்தான் இருப்பேன், ஆனால் சமுதாய பணி செய்வேன். இது உடன்பட்டு நீ வர்றாதா வரணுமே தவிர நாங்க ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதை விட்டுட்டோம், சமூக பணி செய்ய போறோம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க என்று நம்ம என்னை கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம அழிவை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம ஏகத்துவ பிரச்சாரம் வந்து 1980களில் ஆரம்பித்து இன்னைக்கு 30 வருடத்துல பார்த்தோம்னு சொன்னா தாறுமாறா வளர்ந்திருக்கிறது. எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது? பள்ளி வாசல்கள் நிறைந்து விட்டது, பயான் பண்ணுவதற்கு ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு தாறுமாறா நினைஞ்சிருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் இந்த வளர்ச்சியை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுகிறான். எப்படி காட்டுறான்? அரசாங்கமே நம்மளை கண்டு பயப்படுற அளவுக்கு, நம்ம நினைத்ததை செய்து காட்டுற அளவுக்கு ஒரு பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்துல போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படி நம்மளை வளர்த்து காட்டியிருக்கிறான். இந்த நேரத்தில் சைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்க பெரிய சக்தி ஆயிட்டீங்க, நீங்க என்ன செய்ய தக்க வச்சுக்கிறேன்னு, எல்லாரும் சப்போர்ட் வேணும், எல்லா சப்போர்ட்டும் ஜூலை 4 கூப்பிட்டோம்ல, அந்த மக்கள் எல்லாம் விட்டுறக்கூடாது, அதனால என்ன பண்ணுங்க, அவங்க புண்படாம விஷயங்களா சொல்லுங்க. வட்டி வாங்கினாலும் அதை பத்தி சொல்லாதீங்க, வரதட்சணை வாங்குறான்னு அதை பத்தி சொல்லாதீங்க, விதத்து செய்யறான்னு அதை பத்தி சொல்லாதீங்க, வந்தவன்லாம் ஓடி போயிருவான், ஆதரிச்சு வந்தான்ல அவன்லாம் ஓடி போயிருவான், விட்டுறக்கூடாது. இப்படிங்கிற மாதிரி செய்தான் நம்ம உள்ளத்துல கொண்டாந்து செய்வான், போடுவான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. நீ ஆள்கிற அரசியல் கட்சி நடத்தவில்லை, பெரிய கூட்டங்களை காட்டி ஓட்டு பொறுக்கி எம்எல்ஏ எம்பி ஆகக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். நம்ம எதுக்காக வேண்டி இந்த கொள்கையில் இருக்கிறோம்? இந்த கொள்கையில இருந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். இந்த கொள்கை ஏற்று லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இந்த கொள்கையில இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக நம்ம இதுல இருக்கிறோம் என்று சொன்னால், ஊரு உலகம் இவங்களை அனுசரித்துக் கொண்டு நம்ம கொள்கை எல்லா விஷயத்தையும் செய்யணும். இந்த விஷயங்களை செய்வதற்காக வேண்டி கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பல சந்தர்ப்பங்கள்ல அந்த மக்காவில் உள்ள காபிர்கள் வந்து இந்த காம்ப்ரமைஸ் தான் கேட்டாங்க, கொள்கையை விடுங்கன்னு கேட்கல. என்ன கேட்டாங்க? சொல்ற ரொம்ப போல்ட்டா இல்லாம கொஞ்சம் ஒரு பார்த்து, நாங்கெல்லாம் பண்படாத வகையில் கொஞ்சம் பக்குவமா சொல்லுப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லு. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்டாங்க? வத்து லவ் துதிஹுனு ஃபயுதிஹினூன், நீங்கள் கொஞ்சம் குலைந்து வளைந்து கொடுக்க தயாராக இருந்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராக இருப்பதாக விரும்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வத்து லவ் துதிஹினு ஃபயுதிஹினூன், நீங்க கொஞ்சம் பூசி மூழ்கி சொல்ல தயார் என்று சொன்னால் அவர்களும் உங்களை எதிர்ப்பதில்
கொஞ்சம் மென்மையை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஃபலா துதைல் முகதிபீன், இந்த பொய்யர்களுக்கு நீ கட்டுப்பற்றாத, போட்டு உடைச்சிருக்கு. அவன் அட்ஜஸ்ட் பண்ணி அவன் புண்படாம ஒரு சிறுக்கான விஷயம் சொல்லும் போது கூட என்ன செய்யணும், அதனுடைய வீரியத்தோட வேகமா சொல்லாமல், தர்காவுக்கு போவதெல்லாம் அவ்வளவு நல்லது இல்லை, நீங்கள் முடிந்த வரைக்கும் விட்டு விடுங்கள், இப்படியா சொல்றது? உடைச்சு நொறுக்குன்னு சொல்லாம எப்படி சொல்றது? அவனை புண்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தீமையை சொல்லும் போது கூட அந்த தீமையுடைய வேகத்தை சொல்லாம என்ன செய்யறது, நீங்கள் முடிந்த வரைக்கும் எப்படியாவது தவிர்த்துக் கொள்ளுங்கள் கெஞ்சுற மாதிரி. இப்படி செஞ்சால் கோபம் வருமா? கோபம் வராது. அப்படித்தான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விடுன்னு கேட்கல, லவ் துதிக்கணும், கொஞ்சம் பூசி மொழிவு சொல்லு, சொல்றத கொஞ்சம் பூசி மொழிவி கோபம் வராம அதனுடைய வீரியம் விளங்காம அப்படி பட்டும் படாம ஒரு மென்மைப்படுத்தி நீங்க சொல்லுங்க என்று அவங்க கேட்கிறாங்க. நபியே நீ கட்டுப்படாதே, அடிச்சு நொறுக்கு பஸ்தாபிமா தூமர், என்ன ஏவப்பட்டதோ அதை போட்டு உடைத்து விடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம என்ன விளங்கிக் கொள்ளணும், சில வார்த்தைகளை வந்து தீமையான விஷயங்களே அவ்வளவு கடுமையான விஷயங்களை கடுமையாக தான் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு கேடு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ அது கடும் வார்த்தைகளை கொண்டு அதனுடைய விளைவுகளை எல்லாம் தெளிவாக சொல்லித்தான் நம்ம பிரச்சாரம் செய்யணுமே தவிர வளைஞ்சோண்டு வைங்க, அங்கதான் நம்முடைய அழிவு ஆரம்பமாகிறது. ரிவர்ஸ்ல போக ஆரம்பித்து விடுவோம். இது மாதிரியான ஒரு மர்கஸ்கள் உண்டாகி, நமக்குன்னு ஒரு கூட்டம் உண்டாகி, நமக்குன்னு ஒரு ஜமாத்து உண்டாகி, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை சைத்தான் உண்டாக்குவானா, அந்த நேரத்தில் நம்மளை எப்படி கைடு பண்ணி கொண்டு போயிருவான் சைத்தான். மக்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு மார்க்கத்தை சொல்லு, அல்லாஹ் விரும்புற மாதிரி சொல்லுன்னு சொல்லி இருந்த நம்மளை எப்படி மாத்தி விடுவான்? மக்கள் விரும்புறதுக்கு தகுந்தவாறு, மக்கள் எதிர்ப்பு வராதவாறு, மக்கள் எல்லாம் உனக்கு மாலை போட்டு வரவேற்கிறவாறு, உன்னை வந்து சின்ன ஜமாத்து என்று அங்கீகரிக்கிறவாறு நடந்துக்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னவாயினே, ஒரு கொஞ்ச நாளைக்கு எதிர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு வந்த உடனே நல்லது கெட்டு மசூராக்கலாம், அந்த சின்ன ஜமாத்தை கூப்பிடுங்க, தௌஹீத் ஜமாத்தை கூப்பிடுங்கன்றாங்களா, அப்பதான் சைத்தான் உட்காந்துருவோம். ஆஹா, நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, நம்மளை ஏத்தவன்னா நம்மள ஒரு ஜமாத்திற்கு ஒத்துக்கிட்டான், நல்லது கெட்டது மசூரா கூப்பிடுறான் அப்படின்னு என்னவாயினே, அதுக்கெல்லாம் போகலாம், தப்பு இல்ல. ஆனால் எதை விட்டுறக்கூடாது, என்ன மசூராவுக்கு வந்தாலும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், சொல்ல வேண்டியதை சொல்லுவேன். சிறுக்கு கூடாதுன்னா கூடாதுன்னு சொல்லுவேன், மதுகப்பு கூடாது என்றால் கூடாது என்றுதான் சொல்லுவேன், தரிக்கா கூடாது என்றால் கூடாது என்றுதான் சொல்லுவேன், விதத்து கூடாது என்றால் கூடாது என்றுதான் சொல்லுவேன், வரதட்சணை வாங்கக்கூடாது என்றால் கூடாது என்றுதான் சொல்லுவேன். அதுல ஒரு கடுகளை கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆபத்து வருதா, பிரச்சனை வருதா, எதிரிகளை அச்சுறுத்தல் வருதா, ரெண்டு பேரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டிய விஷயமா வந்து நிற்போம் என்று தெளிவான நிலையில் இருக்கணுமே தவிர வளைஞ்சு கொடுத்துடவே கூடாது. மக்காவுடைய காவிர்கள் வந்து கேட்கும் பொழுது இப்படித்தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்க அல்லாஹ் வணங்க சொல்றீங்க, நாங்க அல்லாஹ் வணங்கிக்கிறோம், நாங்க வணங்குற நீங்கள் வணங்கிக்கிறீங்க. எப்படி கேட்கறான், நாங்க அல்லாஹ் வணங்க நாங்க ரெடியா இருக்கிறோம், நீங்க என்ன செய்யுங்க, நாங்க வணங்குறோம்ல அதை நீங்க வணங்கிருங்க, சரியா போச்சு. உங்க அல்லாஹ் தானே வணங்குறீங்க, நிறைய பேர் நாங்கள் வணங்கிறோம்ல, மேட்ரு ஓவருங்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுல் காஃபிரூன், நிராகரிப்பவர்களே, லா அபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குற நான் வணங்க முடியாது, இது அல்ல காம்ப்ரமைஸ். அல்லாஹ் வணங்குறதுக்கு நான் கூப்பிட்டு நீ தான் அதுக்கு வரணுமே தவிர நீ வணங்குற நான் எதுக்கு வணங்கணும்? அப்ப நீங்கள் வணங்குறது நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறது நீங்க வணங்கவும் இல்ல. அல்லாஹ் வணங்குற நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் வணங்குறது அல்ல இஸ்லாம், அல்லாஹ் மட்டும் வணங்குறது. அப்ப நீ எப்படி நான் வணங்குற நீங்க வணங்குற, அல்லாஹ் வணங்கி கொண்டு இன்னொரு 365 சேர்த்துல நீ வணங்குற, அப்ப நான் வணங்குறது நீ வணங்கவே முடியாதுப்பா, நீ வணங்கவே இல்ல, அதனால நீ வணங்குறது நான் வணங்க மாட்டேன். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், ஓ மார்க்கம் உனக்கு, ஏன் மார்க்கம் எனக்கு, மார்க்கத்தில் வளைய முடியாது, நிலைப்பாட்டில் வள முடியாது, கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது என்று நபியை டிக்ளேர் பண்ணி விடுங்கள். இப்படி வருவாங்க ஒவ்வொரு கூட்டங்கள், பிரச்சனை வளர வளர என்னவாகும் கேட்டா, இவர்களை எதிர்த்து நிக்க இயலாது, இனிமே இடைஞ்சல் பண்ண இயலாது, இனிமே என்ன செய்வோம், அடுத்து கெடுக்குவோம், கூல் பண்ணி கெடுப்போம், ஏமாத்தி ஐஸ் வச்சு கெடுப்போம் என்றெல்லாம் பலவிதமான சதி வலைகள் சைத்தானால் பின்னப்படும். நம்ம என்ன தெளிவா இருக்கணும், ஒரு காலத்திலையும் இந்த ஏகத்துவங்கள் சாவுற வரைக்கும் ஏகத்துவங்கள் இருக்க வேண்டும். எல்லாரும் ஒட்டச்சி எதிர்த்துட்டு போனாலும் சரி, நம்ம மட்டுமே தான் நிப்போண்டு வந்தாலும் சரி, இது சொன்ன காரணத்தினால் வளர்ச்சி ஒரு பக்கம் விடுங்க, இருக்கிற 100 பேர் 50 பேர் பிச்சுட்டு போறாங்களா, போய்கிட்டே நம்ம எதுக்கு இல்ல, நம்பர் சேர்க்கிற ஒரு இயக்கமா இது, நம்பர் சேர்க்கிறதுக்காக வேண்டியது அரசியல் கட்சியில் போய் சேர்ந்திருக்கலாமே. நம்ம எதுல இருக்க வேண்டும், சொர்க்கம் கிடைப்பதற்குரிய அந்த கொள்கையில நம்ம உறுதியாக அசைந்து கொடுக்காத வகையில் நம்ம இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி இஸ்லாத்துல சமூக பணிகள் மற்ற பணிகள்லாம் அவசியம் என்று இருந்தாலும் நம்முடைய உயிர் மூச்சு என்ன, இந்த ஏகத்துவம் தான்.
ஓரிரை கொள்கை தான். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு மக்களை என்ன செய்யணும், நம்ம உண்டாக்க வேண்டும். நம்மளும் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்ம கடந்த காலத்தை பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு எழுச்சியாக தமிழகத்தில் இந்த பிரச்சாரம் நடக்கிறது. ஆனால் நமக்கு முன்னாடி பல பகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால், 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வட இந்தியாவில் எல்லாம் உருது பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே இதே மாதிரியான ஒரு எழுச்சியோடு பிரச்சாரம் நடந்தது. அடி உதைகள் வாங்கினார்கள், நீதிமன்றங்களில் பலவிதமான வழக்குகளை சந்தித்தார்கள், கொல்லப்பட்டார்கள். எதுக்காக வேண்டி? இந்த ஏகத்துவத்தை சொன்னதுக்காக வேண்டி பலவிதமான துன்பங்களுக்கெல்லாம் ஆளான நம்முடைய சகோதரர்கள் பிறகு வளர்ந்து அவங்களுக்கு பள்ளிவாசலும் மர்க்கஸ்களும் சொத்துகளும் அதெல்லாம் வந்த பிறகு என்ன ஆயிட்டாங்க, நம்ம பள்ளிவாசல் நம்ம வைத்துக் கொள்வோம், வெளியே போய் சொல்ல வேண்டாம், சண்டை வருது, யாரு ஏத்துக்கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்லுவோம், ஏத்துக்கொண்டு வர்றவங்களுக்கு மட்டும் சொன்னா அடி விழுந்திருக்குமா ரசூலுல்லாவுக்கு? மர்க்கஸ் வச்சுக்கிட்டு மர்க்கஸில் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் இடத்துல ஒரு சொல்றாரு, பொங்கட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, அடிச்சிருப்பாங்களா? ஏத்துக்கொள்ளாத இடத்துலயும் போய் சொல்லணும். எப்படி ஆயிட்டாங்க? இந்த அகல ஹதீஸ் ஒரு ஜமாத் இருந்தாங்களே, எப்படி உண்டான ஜமாத் அது? நம்மளை விட வீரியமாக பிரச்சாரம் செய்த ஒரு அமைப்பு. நிறைய அடி உதையெல்லாம் வாங்கினார்கள், நிறைய வெட்டு குத்தெல்லாம் வாங்கினார்கள், வெள்ளக்காரன் காலத்தில் அதிகமான வழக்குகளை செஞ்சாங்க, சந்தித்தார்கள். பிறகு என்னவாயிடுச்சு, அது வெளியில சொல்லக்கூடாது. நமக்குன்னு பள்ளிவாசல் உண்டாயிருமா, மக்கள்லாம் எழுச்சியா வருவாங்களா, அந்த ஒரு பள்ளிவாசல் உண்டாகுமா, அப்புறம் என்ன செய்வாங்க, அது உள்ளக்கையே வைத்துக் கொண்டு அது மக்களுக்கு தகுந்தவாறு வளையணும்னு எப்ப வந்தாங்களோ எல்லாம் வளைஞ்சு போய் கடைசியில் என்னவாச்சு, ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்மளே அவங்க எதுக்கிற அளவுக்கு இருக்கு நிலைமை. இப்ப எப்படி இருக்குது? எந்த அகலதீஸ்காரங்க அந்த கொள்கையை அடி உதையெல்லாம் பயப்படாம சொன்னார்களோ அவர்கள் பகுதியில போய் நம்ம இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இது மட்டும் சொன்னோம்னு சொன்னா அடிக்க வர்ற ஆட்கள் அவங்களும் முதல்ல சேர்ந்துக்கிறாங்க. இவங்க என்ன புதுசா சொல்றாங்க? அப்ப அந்த மாதிரி எல்லாம் மாத்தி போடுறான். எதனால? ஒரு செட் ஆயிட்டோம்னா அப்படித்தான் நிலை ஏற்படும். கேரளாவில் முஜாஹிதுன்னு ஒரு அமைப்பு இருந்தார்கள், நம்மள மாதிரி தீவிரமாக அவங்க பிரச்சாரம் செய்தார்கள், பலவிதமாக கடும் பிரச்சாரம். நம்ம செஞ்சலாம் ஒண்ணுமே இல்லை, இதை விட கடுமையாக எல்லாம் செய்தார்கள். என்னவாச்சு பிறகு? அவங்க அந்த மர்க்கஸுக்குள்ளேயே எப்ப செட்டில் ஆகி விட்டார்களோ, அதோடு முடங்கி விட்டார்களோ, மக்கள் வந்த மக்கள் போதும், இதுக்கு மேல நமக்கு நம்ம ஒரு சக்தி ஆயிட்டமே, எதுக்காக வேண்டி நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் பண்றோம்? 3 பேர் 4 பேரா இருக்கும்போது வீரியமா இருப்பாங்க, அடக்கம் செய்ய விட மாட்டான், கல்யாணம் காட்சிக்கு வசதி இருக்காது, தப்தர் இருக்காது. அப்ப என்ன செய்வோம்? 3 பேர் இருக்கும்போது ஒரு 50 பேர் ஆக்கணும்னு பாடுபடுவோம். 50 பேர் ஆயிரமா, கல்யாண புக்கெல்லாம் அடிச்சுக்கிறோமா, கபர்ஸ்தான் உண்டாக்கிறோமா, இனிமே என்னத்துக்கு நமக்கு வேலை செய்யணும்? நம்ம தான் உண்டாயிட்டோமே, நம்ம ஒரு ஜமாத் ஆயிட்டோம்ல, நம்ம கல்யாணத்தை நம்மளே பண்ணலாம், நம்ம ஜனாசா நம்மளே அடைக்கலாம், இனிமே என்னத்துக்கு போட்டு மக்கள் போய் அப்படின்னு செய்த நம்ம ஆக்கி போட்டோம். அப்ப எப்பவெல்லாம் நம்ம வளர்ந்தோமோ என்ன செய்யணும்? இப்படி ஒரு மர்க்கஸை உண்டாக்கி இருக்கிறோம். இதுல என்ன முடிவு பண்ணணும்னா, முந்தி இருந்ததை விட கூடுதலா செய்வதற்கு இது தளம், முந்தி இருந்ததை விட குறைத்து விடுவதற்கு நம்மளை தள்ளுவதற்கு காரணமாக்கி விடக்கூடாது. நமக்கு முன்னர் பல சமுதாயங்கள் இது மாதிரி அழிந்து போயிருக்கிறார்கள். அதனால உயிர் மூச்சு ஏகத்துவ கொள்கை இதே மாதிரி சொல்லி தெரு தெருவா போய் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு பகுதியிலையும் சொல்ல வேண்டும். எங்க நம்மளுக்கு கடும் எதிர்ப்பு கொடுக்கிறார்களோ அங்க நின்று கொண்டு சொல்ல வேண்டும். சொல்லி மக்களை என்ன செய்யணும்? அவங்க எதிர்ப்பாங்க, அடிப்பாங்க, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி நம்முடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். கொள்கையில ஒரு ஏகத்துவ கொள்கையில ஒரு காலத்திலும் வளைந்து கொடுக்காத நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் ஈமானுடைய சுவையை, யார் ஈமான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது, அந்த டேஸ்ட் நிறைய பேர் ஈமான் டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. நாக்கு மரத்து போனவருக்கு என்ன உணவு கொடுத்தாலும் என்ன செய்யாது, அந்த உணவுடைய ருசி தெரியாது. நாக்கு மரத்து போச்சுன்னு வைங்களேன், உணவுடைய டேஸ்ட் தெரியாது. அப்ப ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது. அந்த டேஸ்ட் யாருக்கு தெரியும் தெரியுமா? அதாவது உன்னைய துண்டு துண்டா வெட்டினாலும், உன்னை நெருப்புல போட்டு எரிச்சாலும், நான் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டேன் எவன் சொல்கிறானோ அவன் தான் ذاقத்துல் ஈமான், ஈமானுடைய ருசிய டேஸ்ட ருசித்து பார்த்தவனாக இருப்பான். நீங்க இது மாதிரி இருந்து பாருங்க, நம்ம இருக்கிற ஈமானுடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். ஏதோ சடங்குக்கு இல்லாம சம்பிரதாயத்துக்கு இல்லாம நம்ம எவ்வளவு பெரிய ஒரு டேஸ்டான ஒரு பொருள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த கொள்கையில இருப்பது எவ்வளவு இன்பமா இருக்கிறது, எவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று யாருக்கு தெரியுமா? இந்த நிலைப்பாட்டை வெட்டினாலும் சரி மாற மாட்டேன், நெருப்புல போட்டு எரிச்சாலும் சரி மாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை மனசுல வைத்துக் கொண்டவர்கள்
ஈமானுடைய டேஸ்ட் என்னவென்பதை ருசித்து பார்த்தவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்றுக்கொண்ட மக்களாக, இந்த ஈமானுடைய ருசியை நன்கு புரிந்து கொண்டு சுவைத்த நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.